வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 30ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதத்தில் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, மதியம் 1:39 வரை. அதன்பின் ரோகிணி, திதி தேய்பிறை, தசமி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகையின் நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன், செவ்வாய், குரு. கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். கன்னியில் கேது. கும்பத்தில் சனி. மீனத்தில் ராகு. இன்று செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயம் செல்வது வழக்கம். இன்றும் கிருத்திகை இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. கிருத்திகை விரதம், கிருத்திகை வழிபாடு எல்லாம் நேர்த்தியே நடந்தாலும் இன்றும் இருக்குது. திருத்தணி செல்ல முடிந்தவர்கள் இன்றைக்கி போயிட்டு வரலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு அங்கே விசேஷமாக தான் இருக்கும். காவடியை தூக்கி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள் தான். கிருத்திகை இருப்பதால் இன்றும் முருகன் ஆலயம் செல்லலாம். திருத்தணி சென்று வருவது சிறப்பு. அதே மாதிரி நம்மகிட்ட ஜோஷியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுபவர்கள் நம்மை நேரில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி மூலம் வரலாம். அதாவது தொலைபேசி மூலம் அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் மூலம் நம்ம ஜாதகம் பலன் பார்த்து சொல்கிறோம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சோழி பிரசனம் அல்லது பிரசன மார்க்கமாக நம்ம பலன் சொல்கிறோம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தின் மூலம் உங்களை பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகம் அதற்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதற்கான பரிகாரங்கள் சொல்லப்படும், செய்து வைக்கப்படும். அடுத்தது சிசேரியன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம டேட்டு கொடுக்குறோம். கர்ப்பவதிகள் எப்போ பிரசவமாகும், நல்ல குழந்தையை என்ன நல்ல நேரத்தில் பெற்றெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நேரம் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். திருமண பொருத்தம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். திருமண பொருத்தத்துக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பணத்தையும் இப்போ கட்டுறதுக்கு நிறையா வழி இருக்குது. அந்த ஜிபே, கூகுள் பேங்கிற முறையில் பணத்தை கட்டிட்டு நீங்கள் தகவல் அனுப்பிச்சிங்கன்னா நான் ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவேன், ஒரு க்ளீன் ரிப்போர்ட். ஸோ திருப்பணம் பொருத்தமும் நம்ம பார்த்து சொல்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை. சில கிரகங்கள் சேர்ந்தால் பெரிய யோகத்தை உண்டு பண்ணும். அதில் சுகஸ்தானாதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல, அந்த 2 சுக்கிரன் 4ஆம் இடத்துல. சந்திரன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் சந்திரன். பரிவர்த்தனா யோகம், பிரமாதமான யோகம். ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் கூட குரு. குரு 9 கிரகம், பாக்யாதிபதி. இந்த தன பாக்யாதிபதிகள் சேர்க்கை தொடர்பு ஏற்பட்டாலே பணம், வருமானம் பயங்கரமாக வரும். எங்கேருந்து வருது இவ்வளோ பெரிய பல்க் பணம், எப்படி வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வருமானங்கள்லாம் வரும். உங்களுடைய நீண்ட நாள் இலக்கு கிடைக்கும். இலக்கை அடைவீர்கள். உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க. பதவிகள், பட்டங்கள் கிடைக்கும். பெரிய போனஸ் கிடைக்கும்.
இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. அது மாதிரியான ஒரு நேரம் இது. இந்த 3 கிரகங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போனோம்னா இன்றைக்கி ஒரு நாள் ராசி பலனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி நேரமும் காலமும் உங்களுடைய பிறவி ஜாதகமும் வலுவாக இருந்து நல்ல தச புத்திகள் நடந்ததுன்னா இந்த நாள் மிக மிக யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3 கூடைய கிரகம் சந்திரன் ராசியில் உச்சம் பெறுகிறார். ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில். சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை. இது ஒரு விதமான யோகம், இது ஒரு நல்ல யோகம். அதனால் நிறைய நல்ல விஷயங்களை சந்திக்க போகிறீங்க. சில நல்ல செய்திகள் காதில் வந்து விழும். ஐடி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவர்களுக்கு இப்போ பிரகாசமான எதிர்காலம். தொழில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். கடல் கடந்து போவதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தூரதேசத்திலிருந்து நல்ல செய்தி. சகோதர சகோதரிகளால் ஆதாயம். இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 12ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், பணம் செலவாகிறத பற்றி சொல்லக்கூடிய இடம். வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக செலவுகளும் இருக்கும். 2 கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் உச்சம். அப்போது வர்றது 1 லட்சம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் செலவாயிடும். அந்தளவுக்கு செலவுகளும் ஈக்குவலாக இருக்க போகிற ஒரு நாள். அதனால் கொஞ்சம் நீங்கள் இதை பார்த்து ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும். சிக்கன நடவடிக்கை கண்டிப்பாக வேணும். ஆனால் வருமானம் கண்டிப்பாக வரும். கடன் வாங்கி செலவு பண்ணுற நிலைமை இல்லை. இந்த நாள் நல்ல நாள். கடக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 2 கூடைய சூரியன் ராசியில், ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். கூடவே யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய், குரு 3ம் இணைந்து 11ஆம் இடத்துல. வருமானம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு பெரிய அளவில் வருமானம் வரப்போகுது. பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல அதிசயங்கள் நடக்கும். வியக்கத்தக்க சில காரியங்களெல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க. மற்றவர்களால் முடியாதுங்கிற விஷயத்தை ரொம்ப இலகுவாக, சீக்கிரமாக, நேர்த்தியாக, அழகாக செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாள். சிறப்பான நாள் கடக ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்தில். கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. 12ஆம் இடத்தில் சுக்கிரன், அது ஒரு விதமான யோகம். அதனால் நித்திரை நல்லா வரும். இப்போ தூக்கம் நல்லா வரும். சில பேர் மாத்திரையை போட்டுட்டு தூங்குவாங்க. இப்போ அந்த மாதிரியான நேரம்லாம் இப்போ இல்லை. உங்களுடைய கடும் உழைப்பு, அந்த உழைப்பு அதிகம் இருந்தால் என்ன, போனால் நிம்மதியான தூக்கம் தான் வரும். சில பேருக்கு தூக்கம் வராது, நிறைய கடன் சுமையில் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்திலும் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் அமைந்திருப்பதால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் செலவு தான் இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாது. எங்கேருந்து செலவு வருது, எப்படி செலவு வருது, எதற்காக இந்த செலவு வருகிறது என்று புரியாத அளவுக்கு செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுவது சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள். ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்தாலே லாபங்கள் பன்மடங்கு வரும். 3 கிரகங்கள். லாபஸ்தானாதிபதி உச்சம், அது அதை விட பெரிய யோகம். லாபஸ்தானாதிபதி உச்சம் யார்? சந்திரன். அவர் உச்சம். அந்த லாபஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சம் பெறும் வீட்டிற்கு உரிய கிரகம் சுக்கிரன், அவர் லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை. இதெல்லாம் ஒரு பெரிய யோகம். கன்னிராசிக்காரர்களை இன்றைக்கி கையில் பிடிக்க முடியாது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கிரகம் இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் மேஷம், கன்னி, அது மாதிரி விருச்சகம், தனுசு, சில ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான யோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ இந்த மாதிரி நாளில் தான் சில முயற்சிகள், புதிய முயற்சிகளை எடுக்கணும். தொழில் நிமித்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இமாலய இலக்கை அடையலாம். யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறனால கவனக்குறைவு காரணமாக சில விஷயத்தில் நம்ம தவறு நடக்கலாம். அதனால் ரொம்ப யோசித்து நிதானித்து செயலில் இறங்கணும். கவனக்குறைவு ஏற்படும், மறதி ஏற்படும். ஞாபக மறதியால் சில பிழைகள் ஏற்படலாம். எச்சரிக்கை, கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
யோகமான நாள். 9 குடையவர் பாக்யாதிபதி. பாக்யாதிபதியும் தனஸ்தானத்திற்குரிய கிரகமும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதுங்கிறது ஒரு யோகம். பாக்யாதிபதி, தனஸ்தானத்திற்கு அதிபதி, பஞ்சமாதிபதி, ராசி அதிபதி இணைந்து 7ஆம் இடத்தில், 7க்குடைய கிரகம் பாக்யஸ்தானத்தில். எப்படி இருக்குது பாருங்கள் கிரகம் இப்போ. பிரமாதமான யோகம், பிரமாதமான யோகம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்நாளில் அச்சீவ் பண்ணாத விஷயங்களெல்லாம் இன்றைக்கி அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் நினைத்து பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய பெரிய காரியங்களை ரொம்ப இலகுவாக செய்து முடிப்பீங்க. யோகம் உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுது. இப்போ தட்டுற நேரம், கதவை திறந்து வைங்க, யோகம் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே உட்கார போகுது. அந்தளவுக்கு நல்ல நாள். சில நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, அவர்களால் சில நல்ல விஷயங்கள் நிறைவேறும். யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும். அதனால் வரவேண்டிய பணம், பாக்கி வசூலாகாத பணம்லாம் இப்போ வசூலாகிடும். வரவேண்டிய பணம் வந்துடும். நீங்கள் கொடுத்து வச்ச பணம் இப்போ வந்துடும் கைக்கு. ஆனால் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். இந்த 6ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி உச்சமாகும்போது உடல் உபாதைகள் சிலருக்கு வரும். சில பேருக்கு மன கஷ்டம் ஏற்படும். இது உங்களுடைய வயது, தகுதி, இருக்கக்கூடிய இடம், சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரத்தை தகுந்த மாதிரியான சில உபாதைகள் ஏற்படும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. முருகனை வணங்குவது மேலும் நன்மை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். பொதுவாக பிறவி ஜாதகத்தில் 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. 7ஆம் இடத்துல சுத்தமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? கிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 7க்குடைய கிரகம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போது இது மாற்றம். கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கும். பார்ட்னர்ஸால் நன்மை நடக்கும். தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. இப்போ நமக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணத்துக்கான முயற்சி வெற்றி அடையும். 7க்குடையவன் எங்கே இருக்கார்? உச்சமாக இருக்கார். இப்போ 7க்குடையவன் உச்சமாகக்கூடிய சுக்கிரனின் வீடான ரிஷபத்திற்குரிய கிரகம் யார்? சுக்கிரன் தான். அவரும் பரிவர்த்தனை. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குடும்பம் அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவு காரணமாக கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்போ ஒன்று கூடக்கூடிய நேரம். புதிதாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். எடுத்த காரியங்கள் ஜெயமாக நடக்கும். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மத்தியம பலனுக்குரிய நாள். சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். கடன் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். சில பேர் வாலண்டரியாக கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோங்க, கம்மி வட்டிக்கு கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரியான சில ஆப்ளிகேஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அன்பு தொல்லைகள்லாம் இருக்கும். அதனால் அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். இப்போ பணத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம பணத்தை வாங்கினோம்னா இப்போ நீங்கள் பணமோ கடனோ வாங்கினீங்கன்னா சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதனால் ஒரு ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். கிரகநிலை மாறும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிறு சிறு நோய்கள் விலகும். அது இந்த கிளைமேட் கண்டிஷன் ஆடி மாதத்துக்கே உரிய நோய்கள் போகும். சளி தொந்தரவான தும்மல், வீசிங், ஸ்னீசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலையிலும் சற்று ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் ஏற்படலாம். கடன் சுமையும் ஏற்படலாம். கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 5க்குடைய கிரகம் 3ஆம் இடத்தில் உச்சம். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். அதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வெற்றி கனியை சுவைக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று இனத்தார், மதத்தார், அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம், வளர்ச்சி, முன்னேற்றம் இப்போ சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அவர்களுடைய முன்னேற்றம், நலம் இப்போ பிரமாதமாக இருக்குது. உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை, அவர்களின் வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு ஆனந்தம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள்
எந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்களாலும் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். அலுவலகத்தில் உங்களுடைய செயல்களை பார்த்து நற்சான்றிதழ் அந்த மாதிரிலாம் வழங்குவாங்க. கௌரவ பட்டங்கள்லாம் கொடுக்கப்படும். பதவிகள், பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ப்ரமோஷன் உண்டு. எதிர்பார்த்த இடத்திற்கு ட்ரான்ஸ்ஃபரும் உண்டு. யோகமான நலமான நல்ல நாள்.